பெண்கள் பாங்கு சொல்லி பெண்களுக்கு இமாமத் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் இமாமத் செய்வது, இகாமத் சொல்வது, பாங்கு சொல்வது போன்ற அனைத்து பணிகளையும் ஆண்கள் செய்வதாகத்தான் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வைக்கிறத தான் சஹாபாக்கள் விரும்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர்களுக்கு போயிட்டாலோ போர்களுக்காக போயிட்டாலோ அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வைப்பதாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அதே போன்று பாங்கு, இகாமத்து உள்ளிட்ட பணிகளாக இருந்தாலும் பிலால் போன்ற சஹாபாக்கள் தான் செய்து வந்தார்கள். பெண்கள் பாங்கு சொன்னதாகவோ இகாமத்து சொன்னதாகவோ இமாமத் செய்ததாகவோ எந்த ஹதீஸ்களிலும் பார்க்க முடியவில்லை என்றாலும் பெண்கள் பெண்களுக்கு நின்று தொலை வைப்பதற்கு, அவர்கள் இகாமத் சொல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொதுவான விதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில 631வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஃபைதா ஹலரத்தி ஸலாத், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் ஃபல்யு அத்தில்லக்கும் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உங்களுக்கு பாங்கு சொல்லட்டும், வல்ய உம்மக்கும் அக்பருக்கும், உங்களில் பெரியவர் உங்களுக்கு தொலை வைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பொது விதியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது என்றால், அதுக்கான வக்து வந்து விட்டது என்றால், உங்களில் ஒரு ஆள் பாங்கு சொல்லட்டும், உங்களில் பெரியவர் நின்று இமாமத் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு பொது விதியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பிரிக்காம ஒரு பொதுவான அடிப்படையை சொல்லி இருப்பதன் மூலமாக தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, பள்ளியில பாங்கு சொல்ற சப்தம் வீடுகள்ல கேட்கல அப்படின்னா, அல்லது பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கேட்கலன்னா பெண்கள் அவர்களாக பாங்கு சொல்லிக்கிறதும், பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்து கொள்றதும், இமாமத் செய்யும் பொழுது என்னென்ன பொது விதி சொல்லப்பட்டிருக்குதோ அந்த விதிகளை கடைபிடிக்கணும். நன்கு ஓத தெரிந்தவர் தொலை வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, பெரியவர்கள் தொலை வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விதிகளை கடைபிடித்து பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யறதுல எந்த விதமான ஒரு தடையும் இல்லை என்பதை தாண்டி பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆண்களுக்கு இமாமத் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொது விதியை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அர் ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்களே பெண்களை நிர்வகிப்பவர்கள். பெண்களினுடைய நிர்வாகத்தில் ஆண்கள் இருக்கக்கூடாது, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இருக்கிறதுனால பெண்கள் பெண்களுக்கு தொலை வைக்கலாமே ஒழிய பெண்கள் என்ன செய்யக்கூடாது, ஆண்களுக்கு தொலை வைக்க கூடாது. ஆக பெண்கள் தனியாக பாங்கு சொல்லிக் கொள்வதிலையும் பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்து கொள்வதிலையும் மார்க்க ரீதியான மசாயில் ரீதியான எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை இந்த கேள்விக்கான விடயமாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.